ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஓட்ட போகிறது பேக் 9. வாங்க ட்ரெயினை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்துருக்கோம். டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். காற்று ரொம்ப அடிச்சிருச்சுன்னா மூடிடுவோம். ரொம்ப அடிச்சுட்டு மூடிடுவோம். வாங்க சாவியை போட்டு கீ போட்டு ட்ரெயின் ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணாச்சு கைஸ். நம்ம வெளில போய் நம்ம ட்ரெயின் சவுண்டை போய் பார்க்கலாம். மரணமாக இருக்கும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓட்ட போகிறது ஆனாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்ஜின் நம்ம இப்போ கம்பைன் பண்ண போகிறோம். ஹம்சஃபார் பேக் 9. ட்ரெயின் சும்மா புதுக்காக இருக்குங்களா? சரி போய் பேக் கரெக்டாக ஆன் பண்ணியாச்சு. லைட்டாக போய் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. ஓவர்டேக் பண்ணுது. நம்ம ட்ரெயினும் கிளம்பிடுச்சு. லோக்கல் ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணுமா? பண்ணிருங்க கைஸ். பண்ணுமா பண்ணாதா? பண்ணும். அங்கே பார்த்தலாம். லோக்கல் ட்ரெயின் சின்ன பிள்ளைன்ட்டு விட்டுட்டோம். இங்கே ஒரு ட்ரெயின் நிற்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா WDM 3A வந்திருக்கு. அதோட சேர்த்து நல்லா தான் இருக்குது. ரெண்டாவே ஓப்பன் பண்ணிக்கலாம். கிளைமேட்டும் நல்லா தான் இருக்குது. நம்ம இன்ஜினெல்லாம் ஜாயின் பண்ண போகிறோம். லைட் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக தெரியுதுங்க. ஆன் பண்ணியாச்சு. இப்போதான் கொஞ்சம் மஞ்சள் கலரில் லைட் இருக்கு. சும்மானே போட்டுட்டு இருக்கலாம். ஆனால் யாரும் ஆன் பண்ணிவிடும். காற்றே ஆட மாட்டேன். ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருக்கோம். கைஸ், லோக்கல் ட்ரெயினை காணோம். அதை முந்துறதுக்கு அது எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். தெரிஞ்சிருச்சு கைஸ். பொறுமையாக போயிட்டு இருக்கோம். லோக்கல் ட்ரெயின் சில்ல புள்ளன்னு பார்த்து அந்த இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கம்பேர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹம்சஃபார் தான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தில் வந்துட்டு இருக்கோம். பயமா இருக்கு இப்படி ஜாயின் பண்றது. என்ன ஸ்டேஷன்னு தெரில. இப்போ வெளில போய்க்கலாம். நாளைக்கு நம்ம கோச்சு இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 5. ரொம்ப நேரம் ஆகுதுங்க கைஸ். ஏதோ ஷண்ட் பண்ண போகிறோம் கைஸ். ஷண்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஜாயின் பண்ணி இந்த ட்ரெயின் கலர் வேறு மாதிரி இருக்கு. ஆனால் ஜாலியாக இருக்குது ட்ரெயின் கலர். ப்ளஸ் இந்த கலர் வாட்டி நான் பார்க்குறேன். நம்மளோட கோச்சு அவ்வளோதான். நம்ம இந்த சைடு கேபின் எடுத்து ஆஃப் பண்ணிட்டு இப்போ செகண்ட் கேபின் போக போகிறோம்.
அனௌன்ஸ்மெண்ட் நம்ம ட்ரெயினுக்கு தான். அதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துக்குலாம் டிபார்ச்சர் ஆயிருக்கணும். ரொம்ப லேட் ஆகுது வர. திருப்பி ஆன் பண்ண வேண்டியதாக இருக்குது. லைட்லாம் ஆன் பண்ணியாச்சு. செட்டப் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல தான் நம்ம நிற்கிறோம். பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ப்ரோ. ஏன் ப்ரோ சுற்றிட்டு இருக்கீங்க? செக்கிங் பண்ணுறீங்களா? எஸ், நம்ம ஒரு நிமிஷம் எடுக்க வேண்டியதான். டிபார்ச்சர் ரொம்ப கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நம்ம கிளம்பியிருக்கணும். அதான் நம்மளுக்கு டிபார்ச்சர் டைம் வந்துருச்சு. டிபார்ட் ஆக போகிறோம். அவ்வளோதான். Let's go on the time. Pick up our passengers in the time. பிரேக் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஒரு டிஜேட்ட போட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். அப்புறம் விட்டுட்டு அவங்க போட்டாச்சு. வாங்க வாங்க. த்ராட்டலில் தூக்குவோம். தூக்கியிருக்காரு நம்ம டிரைவர். அவ்வளோதான், நமக்கு டிபார்ட் ஆயிருக்கோம். நம்ம கூடிய சீக்கிரத்தில் போய் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேமராமேன்? நினைக்கிறேன் அப்படி. ஆனால் இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்குது. சண்டிகர் போகணும். இன்னைக்கு விசித்திரமாக பார்க்குறோம் நம்ம. ஏன்னா வேக்னைன் எப்போதும் இது ஏதாச்சும் இந்த ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயினோட என்றைக்கும் இருந்தது நம்ம பார்த்ததில்ல. ஆனால் இந்த வாட்டி விசித்திரமாக இருக்குது. ஆனால் பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்குது. பார்க்க நம்ம ட்ரெயினும் சூப்பராக தான் இருக்கு. உண்மையாக தான் வர முடியுது. கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி போனால் ஸ்பீட் லிமிட் ஏற்ற சொல்லிடுவாங்க. அப்படி தான் நான் கருத்துப்படுகிறேன். ஏதோ ஸ்டேஷன் வரப்போகுது கைஸ். இல்லை ஏதோ பக்கத்தில் நம்ம எதுக்கோ பக்கத்து போக போகிறோம். கீழே பாருங்கள், உங்கள் ட்ரெயின் தெரியும். அதில் என்னமோ இருக்குது. வாங்க நம்ம வீடியோ பார்ப்போம். ரொம்ப பெரிய கோச் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஜினை விட ஹைட்டு பெருசாக இருக்குது. கோச் கலரும் கோச் குவாலிட்டியும் பார்க்க செம்மையாக இருக்குது. இது என்ன கைஸ், நடுவில் ஐசிஎஃப் கோச் வந்துருச்சு. இல்லை ப்ளூ பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா? சந்தேகமாக இருக்குது. டிஃப்ரெண்டான கோச்சை நம்ம கூட ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ வேப் 7 நிற்கிது. அது பக்கத்தில் தான் ஹம்சப் ஆகும் நிற்கிது. நம்ம ட்ரெயின் வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம எடுக்க போகிறோம். இது வேற ஒன்றும் இல்லை. இதுதான் ட்ரெயின் நிற்கிற கேரேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. நம்ம ட்ரெயின் தான் இது. இப்போ நம்ம கேபின்குள்ளே பாருங்கள், அற்புதமாக இருக்குது. பார்க்க ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது.
ட்ரெயின் வருதுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் சிக்னல் காமிக்க போகிறாங்க. ஒரு ட்ரெயின் ஒன்று வந்துட்டு தான் இருக்கு. வெள்ளை எல்லோ கலரில் ஃப்ளாஷ் லைட் அடித்து செம்மையாக வருது. அடிச்சுக்கிட்டு வருது. ஓ WDP 4D, அதுவும் நியூ ஸ்கின்னு குட்ஸோட வருதுங்க. பார்க்க செம்மையாக இருக்குது. அப்படியே இன்னும் பாருங்கள், இன்னொரு ICF டப்பா வாட்ச். ஆனால் இது என்ன 2 தான் நிற்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. அற்புதமாக போயிட்டுருக்கு நம்ம ஜர்னி. இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிருக்கோம். நம்ம பிரிட்ஜு வருது, அதனால தான் ஸ்லோவாக போயிருக்க சொல்லியிருப்பாங்க. நம்ம டிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். விதவிதமான ஆரன் எப்படி இருந்துச்சு கைஸ்? நல்லா இருந்துச்சா? நமக்கு நிறைய கிராசிங்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம போய் போகணும், இந்த இடத்த ரீச் பண்ணணும். கிராசிங்கில் ராஜதானி வந்துச்சுன்னா ஜாலியாக இருக்கும் கைஸ். அது நம்மளை கிராசிங் பண்ணும். அதோட எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடு நம்மளுக்கு தெரியும் கண்ணுக்கு. ஆனால் அது வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரிட்ஜை பாருங்கள், செம்மையாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. அப்படியே ஒரு செம்மையான ரியல் ஃபீலிங் வருது. இந்த கேமே அதுக்காக தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் இல்லை, கற்றுக்கணும் எல்லா இன்ஜின் எல்லா கொஞ்சம் நினச்ச மாதிரி இருக்கு. நம்ம போயிட்டு இருக்கோம், மழை பெய்கிற மாதிரி இருக்கு. இங்கெல்லாம் எப்படிதான் வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ட்ரெயின் சவுண்ட் வேற அதிகமா இருக்கும். நைட்டு எப்படி தூங்குவாங்கன்னே தெரியாது. ஸ்பீடோமீட்டர் பாருங்கள், ஸ்பீடு எவ்வளோக்கு போயிட்டுருக்கு. 80-60க்கு போயிட்டுருக்கு. 100 தொட போகுது. 100 தொட்டுருச்சு. 105 101 ஓட்டிகிட்டு இருக்கோம். நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் ஆர்ன் அடிக்காம போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா நம்ம ஆர்ன் அடிச்சுக்கலாம். அடிச்சிட்டோம். நான் என்ன பண்ணுறது? இவங்கள பாவங்கள்னு நினச்சாலும் ஆர்டர் கொடுக்குறத தான் நம்ம பண்ண முடியும். லிஸ்ட்டில் இருக்கிறது தான் நம்ம செய்யணும். நமக்கு ஹம்சபாத் எடுத்துட்டு வந்தோம் டார்க் 7 தான். அதனால தான் நம்மளால லேட் ஆயிடுச்சு. ஹம்சபாத் எடுத்துட்டு வரும்போது ஒரு குட்ஸ் கிராக் மாறிடுச்சு. அதனால லேட் ஆகி வேற போய் ஆச்சு. அதனால தான் இப்போ தான் நம்மகிட்ட டார்க் 7 கிடச்சனால ரொம்ப லேட்டாக போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்டாப்பிங்கே இது போயிருக்கலாம். இப்போ லேட் ஆகுது வர. ஆனால் இந்த நைட்டில் மக்கள் ஸ்டேஷனில் இருப்பாங்களான்னே ஒரு சந்தேகம். பார்த்தீங்கன்னா பாதி இது ரிசர்வேஷன் தான், அன்ரிசர்வ்லாம் கிடையவே கிடையாது. ஏசி ரிசர்வேஷன் மட்டும்தான். இவன் சொல்கிறத கவனிக்காதீங்க. ஒரே ஒரு ஃபேனை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு நம்ம டிரைவர். இது வரைக்கும் கவனிக்கும். ப்ரோ ஸ்பீடை கம்மி பண்ணிக்கோ ப்ரோ, ட்ரெயின் கடகடன்னு ஆடுது.
நம்ம டிரைவருக்கு பயமே இல்லை போல. பிரிட்ஜில் எவ்வளோ ஸ்பீட் ஓட்டுறாரு. லைட்டாக கூட ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த கலர் சின்ன சேனல் போட்டுருக்கு. ஆளுங்க ட்ரெயின் ஃபேக்ட்ரி மாதிரியே பெருசாக இருக்கு. காற்று ரொம்ப அடிக்குது. அங்கேருந்து ஒரு லைட்டை ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம ட்ராக்கில் இருக்காது அப்படி இல்லை. எல்லோ சிக்னலு நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஆகணும். பாருங்க பிரிட்ஜோட வியூவை பாருங்க, அல்டிமேட்டாக இருக்குது, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ட்ரெயினோட வெளிச்சத்தை பாருங்க, உற்சாகத்தை பாருங்க. சூப்பரா இருக்கு. கீழே பஸ்னா போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய டேனிக் வேற இருக்கு. திரும்பி கொஞ்சம் பிரேக் போட்டுப்போம். ட்ரெயினோட பிரேக்கு டேனிங் சின்னதாக இருக்குது, ஆனால் அந்த டேனிங் போகிற வழி ரொம்ப பெருசாக இருக்குது. ஸ்ட்ரெயிட் ட்ராக் வரப்போகுது. ட்ரெயின் எதுக்கு ஆடுச்சுன்னே தெரியல. ப்ரோ அந்த டோரையும் ஆஃப் பண்ணு ப்ரோ. இங்கேருந்து என்னமோ மாறி இருக்கு எனக்கு இந்த ட்ரெயின். வளைஞ்சு வளைஞ்சு பாம்பு மாதிரி வருதுங்க பாருங்க, அதுதான் செம்மையாக இருக்கு. கக்காரில் வந்திருக்கோம் நம்ம. நீங்கள் ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க. ஐயோ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்ஸு வர ஒன்று நிற்கிது. ஏசியை பார்த்தீங்களா? ஐசிஎஃப் கலர் மாதிரி இருக்கு. இந்த குட்ஸோட இன்ஜின் நம்ம டிரைவர் பார்த்துட்டாரா இல்லையான்னு தெரில, நம்ம இன்னும் பார்க்கல. தனியாக போயிட்டுருக்காங்க. ஒரு அங்குள் வர போயிட்டுருக்காரு. சூட் போட்டு இந்த நேரத்தில் எங்கே ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களான்னு தெரியாது. சூட் போட்டு போடுறதுக்கு பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறோம் ஃபுல்லாக. ட்ரெயின் ஓட்டலாமா? கொஞ்சம் நேரம் யோசிப்போம், கொஞ்சம் வெளில வருவோம் கொஞ்சம். ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? என்ன அங்கிள் இப்படி பேசுகிறாரு? பெரிய ஜங்ஷனு, பெரிய ஜங்ஷனால தான் நமக்கு ஸ்டாப்பிங்கும் வர கொடுத்துருக்காங்க. அங்கிளுக்கு காது என்னமோ இன்னும் ஆயிடுச்சு போல, இவ்வளோ பக்கத்துலேருந்து போகிறாரு. ஓட்டுறது மட்டும் தான் வேலை. ஓட்டு எடுப்பாட்டுக்கடா, தாத்தா வரடா தாத்தா. ஸோ ட்ரெயின் கிளம்பிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகிட்டோம். பாருங்க ஆன்டி ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏரியாச்சு எப்படியோ. டிரைவர் ஜோக் பண்ணுறாரு. போயிட்டுருக்கோம். இந்த ஸ்டேஷன் ரொம்ப பெருசாக தான் இருக்குது.
அடுத்த ட்ரெயினுக்காக இவங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க எல்லாம் ரொம்ப கூட்டமாவும் இருக்கு. அங்கிள் மாதிரியே நிறைய பேர் இருக்காரு. இவங்க ஃபேமிலி இருக்கும் போல. இங்க நமக்கு இந்த புக்ஸ்ல என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க நம்ம பார்ப்போம். இன்ஜின் பின்னாடி போச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அதை பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம். என்ன சொல்லுங்க டிரைவர்? இன்ஜினை கழட்டிட்டு போயிட்டாங்க போல. வரும்போதே இன்ஜின் இல்லை.